இந்த இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா விழுப்புரம் மாவட்டம் யானாதிமங்கலத்து பக்கத்தில் சிறுவானூர்ன்ற ஒரு கிராமம். பக்கத்தில் இந்த நாட்டு சக்கரை இங்கே ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க. நாம் வேறு ஒரு வேலையாக வந்தோம், அப்போ இதை பார்த்தோமா அப்படின்றதுக்காக வந்தோம். இந்த இடத்துக்கு சொந்தக்காரர், இந்த ஆலைக்கு சொந்தக்காரர், அவர்கிட்ட இதை பற்றி கேட்போம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? என் பேர் மணிகண்டன். இது எந்த ஊருங்க? இது திருவண்ணாமலை தாலுக்கு வந்து சிறுவானூர் ஊருங்க. சிறுவானூர். ஆமாம். நீங்கள் எப்போ இதை ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இப்போது பிப்ரவரி வந்தால் 2 வருஷம். அப்படி கரும்புலாம் இங்கே உள்ளூர்லேயே லோக்கல்லே கரும்பு எடுத்துக்கிறோம். வெளியிலேருந்து அனுப்புகிறாங்க. வெளியிலேருந்து வருது. நம்மள்ட்டே கரும்பு இருக்குது. வெளியிலேருந்து வந்து நம்ம எடுத்து. இது எப்படி கரும்பு சாறு பிழிகிறீங்க அப்படி சொல்லுங்கள் சார். இதான் வந்து க்ரஷர் இருக்குது. இதில் வந்து கரும்பு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 டன் வரைக்கும் நம்ம அரைப்போம். அதில் 10 டன் இதில் அரைக்குது? ஆமாம் ஆமாம். ஒரு கொப்பரைக்கு வந்து 1.5 டன் அடிப்போம். 6 கொப்பரை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதான் கன்வேயர். இதில் வந்து சக்கை வெளியில் போய் வெளியில் போய் சாறு இது வழியாக வந்துடும். இது வந்து ஃபில்டர் வச்சு நம்ம இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து அப்படியே ஃபில்டர் எங்கே போகுது? பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்கும் நம்ம இதில். சரி. இதான் பம்ப்பு சார். இது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி மிஷின் ஓடுறப்ப பம்ப் ஆகி அது மட்டும் அங்கே நம்ம தொட்டி, பால் தொட்டின்னு ஒரு தொட்டி இருக்குது. சரிங்க, அங்கே வாங்க போயிடும். இது இந்த சக்கையை எரிய விடுவீங்களா? ஆமாம் சார், சக்கையை வச்சு தான் வச்சுருக்கோம். அந்த தொட்டியில் தான் அந்த பம்ப் பண்ணுற பால் அங்கேருந்து வர்றது அதில் பம்ப் பண்ணிவிடும். ஆமாம். அதுலேருந்து இந்த ஓஸ் வச்சு நம்ம இந்த கொப்பரைக்கு இறக்கிறோம். இதுக்கு இறக்கிறீங்க? ஆமாம். இது பாகு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். ஒரு கொப்பரை கொதிச்சு வர்றதுக்கு. கொதிச்சு நம்ம சர்க்கரையாக நாட்டு சர்க்கரையாக மாற்றணும். எந்த பதத்தில் நீங்கள் அதை இது பண்ணுவீங்க? நாட்டு சர்க்கரையை மாற்றுறதுக்கு ஒரு பதம் இருக்கும், வெள்ளத்துக்கு ஒரு பதம். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தனித்தனி பதம். அந்த மாதிரி நாட்டு வெள்ளத்துக்கு ஒரு பதம். இது அடி பிடிக்காமல் இருக்குது, அப்பப்போ கிண்டி விடுறாரா? அழுக்கு எடுக்கிறேன் சார். அழுக்கு எடுக்கிறீங்க? ஓஹோ. அதுக்கு வந்து இந்த சோடா இருக்கு இல்லையா, நம்ம இந்த பேக்கிங் சோடா போடுவோம். ஆமாம், அதை வச்சு தான் அழுக்கு எடுப்போம் நம்ம. சில இடத்துல இந்த வெண்டைக்காய் சாறுன்னு சொல்கிறாங்க. வெண்டைக்காய் சாறு அதுவும் போடும். அது இப்போ சின்ன சின்னதாக பவுடர் ஆகி நம்மள்கிட்ட கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம். அது வெளியில். அப்படியா? அதை வச்சு நம்ம. சரி. வெண்டைக்காய் சாரெலாம் வெண்டைக்காய்லாம் வேணும்னு சொல்லுங்கள், நானே தரேன். நிறைய வெண்டைக்காய் போடுறாங்க. எடுத்து நம்ம எப்படி பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். இது எப்படி அழுக்கு எடுக்கிறீங்க? அதான் சோடா போடுறோம் இல்லைங்களா? ஆமாம், இதில் வரும்போது அதை வச்சு அதில் போட்டுறது. அந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஆமாம், அதில் எடுத்து அப்படியே போடுறோம். அதை சோடா போடுறது. அது போட்டோம்னா கீழே வந்து பொங்கி வரும். அந்த அழுக்கு பூரா வெளியில் வந்துடும். அந்த கரும்பு சக்கை கூட வர அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும். ஆமாம். கரும்பு மேலே அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல, அதுதான் அந்த கருப்பாக வர்றது எல்லாமே. இப்போ இந்த கொட்டாஞ்சி கட்சி மாரி அதில் வச்சு ஊற்றிடுவோம். அது வந்து வெள்ளம் சார். அது வெள்ளத்துக்கு அதை போட்டுப்போம். நாட்டு சர்க்கரைக்கு அப்படி இன்னும் அதிகமாக அப்படியே அதிகமாக இது பதமாக வந்து கொட்டி எடுத்துருவீங்களா? ஆமாம் ஆமாம். அது எப்படி பலபலன்னு ஆகுதுங்க? சர்க்கரைக்கு எப்படி சலிக்கிற மாதிரி? இங்கே வாங்களேன். சக்கரை பதம்னு எப்படி நீங்களே கையால் பார்த்து அனுபவத்தால் பார்த்து எடுத்துருவீங்க? ஆமாம். எடுத்து அந்த ரொட்டேட்டர் மாதிரி இருக்குது. நம்ம ரொட்டேட்டர் இருக்குது இல்லைங்களா? ரொட்டேட்டர் அந்த மாதிரி அடியில் இருக்கும். அதை வச்சு சுற்றி நம்ம ஓட்ட வேண்டியதான். அப்படியே பவுடர் மாதிரி ஆகிடும். பவுடர் ஆகிடும். அதை ஓட்டணும். ஒரு 2-3 வாட்டி ஓட்டுவோம். அப்புறம் அந்த மஞ்சள் போட்டுருங்க. அது கிடையாது சார், அது வெள்ளத்துக்கு மட்டும்தான். அது வெள்ளத்துக்கு. அடுத்து வெள்ளம் எடுத்து இது வந்து சக்கரை மட்டும்தான். அதை மண் சட்டியில் அப்படியே ஊற்றிடுறீங்கன்னா அது கட்டி கட்டியாக வந்துடும் இல்லை? அதனால துணி போட்டு அதை ஊற்றுவோம். ஊற்றுறோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஆறிச்சுன்னா கட்டி ஆகிடும். ரைட்டு. அப்படியே துணி எடுத்துடணும். நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி அதே தான் எல்லாம். ரைட்டு, ஊற்றி எடுத்துடுறதுங்க. அந்த அம்மா சலிக்கிறாங்களா? அது வந்து நாட்டு சக்கரை சார். ஜல்லடை வச்சு நீங்கள் அந்த அந்த இது எம்எம் கணக்காக பிரிச்சுறீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 mm இது சைஸ். 3 mm வந்து 3 mm இது. சரி சரி. அது ஒன்று மட்டும் தான் எடுக்கிறோம். சலிச்சு நம்ம பாக்கெட் பண்ணி கொடுத்துருவோம். என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இப்போ வந்து கிலோ 75 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். கிலோ 75 ரூபா. உங்களை நீங்கள் வந்து அணுகணும்னா என்ன எப்படி? நம்பருக்குன்னு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் பண்ணலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அப்படியே 9524246805. நீங்கள் இவ்வளோ வேகமாக சொன்னீங்கன்னா அது எப்படி தான் நீங்கள் பொறுமையாக சொல்லுங்கள். 9524246805. தமிழில் ஒரு தடவை சொல்லுங்கள். 95 24 24 68 05. பேர் வந்து மணிகண்டன் சார். ஊர் வந்து சிறுவானூர். சரி. திருவண்ணாமலை தாலுக்கு. சப்போஸ் ஐயா நான் பக்கத்தில் விழுப்புரத்தை ஒட்டி இருக்கிறதுனால நிறைய நானும் இயற்கை விவசாயம் செய்கிறதுனால இந்த இதுலேருந்து அழுக்கு வெள்ளம்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த பாக்டீரியாவுக்கு உணவாக பயன்படுத்தணுன்றதுக்காக தேடின்னு இருக்கும். அந்த மாதிரியான வெள்ளம்லாம் என்ன இது கொடுக்குறீங்க? அழுக்கு வெள்ளம்லாம் அழுக்கு வெள்ளம் நம்ம எடுக்கிறது இல்லை சார். இதுலேருந்து வேஸ்டேஜ்லாம் வர்றது இல்லை. அதெல்லாம் வேஸ்டேஜ் மேக்ஸிமம் வராது. 40-45 அழுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா? அது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து யார் வேணாலும் விருப்பப்பட்டு கேட்குறவங்க நம்ம வேணா எடுத்துக்கலாம். ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். சரிங்க, ஓகே, நன்றி.